Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. ஒரு கேள்வி. நம்மை மிகவும் நம்பிய ஒருவர் ஒரு நாள் நம்மை துரோகம் செய்தால் அது ஏன் இவ்வளவு வலிக்கிறது? அது சாதாரண காயமல்ல. அது மனசின் ஆழத்தில் ஏற்படும் உடைப்பு. நண்பன் துரோகம், காதல் துரோகம், உறவினர் துரோகம். சில நேரங்களில் வாழ்க்கையே நம்மை துரோகம் செய்தது போல தோன்றும். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கூறியவர் கிருஷ்ணா. அவர் அருளிய ஞானம் பகவத்கீதா. இன்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம், ஏன் மனிதர்கள் துரோகம் செய்கிறார்கள். பகுதி 1. அகங்காரம், ஈகோ. கிருஷ்ணா சொல்லுகிறார், அகங்காரம் மனிதனை உண்மையிலிருந்து பிரிக்கிறது. ஒருவர் துரோகம் செய்கிறார் என்றால் அவரின் உள்ளத்தில் நான் முக்கியம் என்ற எண்ணம் நாம் என்பதை கடந்துவிட்டது. அன்பு இருக்கும் இடத்தில் பரிவு இருக்கும். ஈகோ இருக்கும் இடத்தில் பயன் மட்டும் இருக்கும். அவர் நினைப்பார், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம். அங்கேயே துரோகம் ஆரம்பமாகிறது. பகுதி 2. ஆசை மற்றும் கோபம். பகவத்கீதாயில் கிருஷ்ணா சொல்கிறார், காமம் மற்றும் கோபம்தான் மனிதனின் மிகப்பெரிய எதிரிகள். ஆசை உருவாகிறது. ஆசை நிறைவேறாதபோது கோபம் உருவாகிறது. கோபம் வந்தால் புத்தி மங்குகிறது. புத்தி மங்கினால் தவறான முடிவு எடுக்கப்படுகிறது. அந்த முடிவே பல நேரங்களில் துரோகம். ஒருவர் பணத்திற்காக, ஒருவர் பதவிக்காக, ஒருவர் மற்றொரு உறவிற்காக துரோகம் செய்கிறார். அவர் உன்னை வெறுத்ததால் அல்ல, அவர் ஆசைக்கு அடிமையானதால். பகுதி 3. 3 குணங்கள். பகவத்கீதாயில் கிருஷ்ணா 3 குணங்களை விளக்குகிறார். சத்துவம், அமைதி, நேர்மை. ரஜஸ், பேராசை, போட்டி. தமஸ், அறியாமை, இருள். ஒரு மனிதன் ரஜஸ் பிளஸ் தமஸ் குணத்தில் வாழ்ந்தால் அவர் முடிவுகள் சுயநலமாக இருக்கும். அவர் துரோகம் செய்வார். அவருக்கு அது தவறாக கூட தோன்றாது. பகுதி 4. அர்ஜுனனின் குழப்பம். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனன் கூட மன அழுத்தத்தில் இருந்தார். என் சொந்த மக்களை எதிர்த்து நான் எப்படி போராடுவேன்? அவர் குழம்பினார். கிருஷ்ணா சொன்னார், உன் கடமையை செய், உன் தர்மத்தை காப்பாற்று. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? நீ ஒருவரை நம்புவது அவர் என்றும் மாறமாட்டார் என்பதற்கான கேரண்டி அல்ல. பகுதி 5. துரோகத்தை எப்படி சமாளிப்பது? கிருஷ்ணா நமக்கு இன்டைரக்டா சொல்லும் வழிகள். முதலில், உடனே கோபப்படாதே, உடனே பழிவாங்க நினைக்காதே. உன்னை நீ பார்த்துக்கொள். ஏன் இது நடந்தது? இந்த அனுபவம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? டிட்டாச்மெண்ட், அன்பு செய், ஆனால் உன் மன அமைதியை ஒப்படைக்காதே. ஃபர்கிவ், மன்னிப்பு அவர்களுக்காக அல்ல, உனக்காக. துரோகம் உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை விழிக்க வைக்க வந்தது. நீ இப்போது புரிந்து கொண்டாய். மனிதர்கள் துரோகம் செய்வார்கள், அவர்களின் ஆசை காரணமாக, அவர்களின் அகங்காரம் காரணமாக, அவர்களின் அறியாமை காரணமாக. ஆனால் நீ வேறுபட்டு இருக்க முடியும். கிருஷ்ணா சொல்வது ஒன்றுதான், உன் தர்மத்தை காப்பாற்று. மற்றவர் துரோகம் செய்தாலும் நீ தர்மத்தை துரோகம் செய்யாதே. துரோகம் உன் வாழ்க்கையின் முடிவல்ல, அது உன் ஆன்மீக வளர்ச்சியின் ஆரம்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள். இந்த ஞானத்தை இன்னும் பலருக்கு கொண்டு சேர்க்க ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.